ஏற்கனவே நடந்த தெருவில் இந்த தாழ் பூந்துரை அப்படிங்கிற இந்த வார்த்தையை இவனை இலக்கண குறிப்பு வந்து ஏவல் வினைமுற்றா, உரிச்சொல் தொடரா, பண்புத் தொகையா, வினைத்தொகையா, விடைத்தெரியவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்போது தாழ் பூந்துரையை வச்சுருங்க. ஏவல் வினைமுற்றுனா என்ன அப்படின்னா, நீ செய்வாய், நீ செய்வாய் அப்படின்னா தான் அது ஏவல் வினைமுற்று. நீ செய் அப்படின்னா அது ஏவல் வினைமுற்று. உரிச்சொல் தொடர்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். சால, ஒரு, தவ, நனி, கழி, கூர் அப்படின்னு வந்தால் தான் அது உரிச்சொல் தொடர். இதில் அது எதுவுமே இல்லை, அதனால் அது இல்லை. மீதம் இருக்கக்கூடியது என்னது? பண்புத்தொகையும் வினைத்தொகையும். இப்போ பண்புத்தொகை அப்படிங்கிறது என்ன? ஒரு பெயருக்கு ஆகி வந்தால் அது வந்து பண்புத்தொகை. இப்போ பூந்துறைன்னு வச்சிங்களேன். பூந்துறைங்கிறதுனா பூவாகிய துறைன்னு வச்ச முடியாது. அதாவது பூவால் ஆன துறை இல்லையா? பூந்துறைங்கிறது பூவால் ஆன துறை. அப்போ மூன்றாம் வேற்றுமை உறவும் பயனும் உடன் தொகுத்தொகை தான் பூந்துறை என்பதற்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும். ஆனால் தாழ்பூந்துறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது பூந்துறை என்கிறது தனி வார்த்தை. தாழ் அப்படின்னா தாழ்ந்தன்னு அர்த்தம், தாழ்தல்னு அர்த்தம். இப்போ தாழ் அப்படிங்கிறது கட்டளை சொல்லாக இருக்குது. பூந்துறைங்கிறது ஒரு பெயர் சொல், ஒரு இடத்துடைய பெயர். அப்போ முதல் வார்த்தை கட்டளையாக இருந்து அடுத்த வார்த்தை பெயர் சொல்லாக இருந்தால் அது வினைத்தொகை. இப்போ தாழ்தல் அப்படிங்கிறதுக்கான ஏவல் கட்டளை என்ன? தாழ். பூந்துறை அப்படிங்கிறது ஒரு இடம். அப்போ தாழ்ந்த, தாழ்கின்ற இல்லையா? தாழ்ந்து இருக்கின்ற தாழ இருக்கக்கூடிய பூந்துறை என்ற அடிப்படையில் அப்போது அது வினைத்தொகை என்று தான் வரணும். எனவே இரண்டாம் வார்த்தை வந்து பெயர் சொல்லாகவும் முதல் வார்த்தை வந்து கட்டளையாகவும் இருந்தால் அது வினைத்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம தெரியணும். நன்றி, வணக்கம்.